கடைசி நிறைவுக்கு வருவோம். வேலண்டைன்ஸ் டே காமவேல் விழாவா அப்படின்னா, ஆக வேலண்டைன்ஸ் டே காமவேல் விழா கிடையாது. ஆனால் தூங்கையில் எறிந்து தொடித்தோட் செம்பி என்னும் கரிகால் வளவன் ஆட்டனத்திங்கிற ஒரு அவனுக்கு பெண் இருந்ததா சொல்லுவாங்க. அது உண்மை தெரியாது. அது வாய்மொழி வரலாறு தான். ஆனா கரிகால் வளவனுடைய பையன் சோழன் நெடுமுடிக்கிள்ளி இவங்க எல்லாம் வந்து காமவேல் விழாவை நடத்தி இருக்கிறார்கள். அதாச்சும் காமவேல் விழானா வந்து காதலர்களுக்கு உண்டான விழா. 28 நாள் விழா. பூம்புகார்ல நடக்கும், மதுரையில நடக்கும். ஒரு நாள் வேலண்டைன்ஸ் டே இல்ல. 28 நாட்கள். அது விருந்தாட்டு விழா, வில் விழா, வேனில் விழா என்று இசை நிறைய இருக்கும். பூம்புனல் அந்த பூவோட அடிச்சிட்டு வர அந்த ஆத்துல வந்து விளையாடுறது, வெண்மணல் உருவாக்கி அரசாங்கமே உருவாக்கி தரும். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பீச்ல இல்ல ஒரு கடற்கரையில காதலர்கள் மகிழ்ந்து இருக்கிறதுக்கு. இன்னைக்கு 2 பேர் காதலர்கள் பார்க்ல கொஞ்சம் அப்படி தலை மேல ஒருத்தர் சாஞ்சுகிட்டு இருந்தா கூட தோள் மேல இதெல்லாம் வீட்ல போய் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வெளிய வந்து பண்றீங்களே அப்படிங்கிற மாரி அந்த மாரி ஒரு முகச்சுழிப்பு எல்லாம் இல்ல. காதல் அந்த அளவுக்கு தான் போற்றி இருக்கு. காமன் கோட்டம், காமன் திருநாள். இது வந்து சங்கத்தமிழ்லே பாடு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை எல்லாம் பாடினாலும் சங்கத்தமிழ் கலித்தொகை, குறுந்தொகையிலேயே வந்து இந்த காமவேல் விழாலாம் காட்டப்படுது. பின்னாள்ல மதம் வரும்போது இந்த காமவேல் விழாவை இந்திர விழாவா மாறி, இந்திரன் சாபம் விட்டுட்டான். அ இந்திரன்லே 2 இருக்காங்க. வைதீக இந்திரன் இருக்கான், சமண இந்திரன் இருக்கான். அ வைதீக இந்திரன் சாபம் விட்டதுனால இந்த பூம்புகாரே வந்து கடல் கோள் கொண்டு போயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமவேல் விழாங்கிறது காதலர்கள் விழாவா இருந்த விழா, அந்த 28 நாள் விழா சமய விழாவா மாறி, சமய சொற்பொழிவு, பட்டிமன்றங்கள் இது மாரி கொஞ்சம் அப்படியே பாதம் மாறி போச்சு. இது 2த்தையுமே வந்து மணிமேகலையும் காட்டும், சிலப்பதிகாரமும் காட்டும். கலித்தொகையில போயிட்டீங்கன்னா சங்கத்தமிழ்ல அது ரொம்ப தெளிவா இருக்கும். சமயங்கள்லாம் ஒண்ணுமே இல்லாம காதலர் புணர்ந்தவர் கவுவ கை நிகழாது தாது அவள் வேனில் விழான்னு மாத்திரம் அது மாத்திரம் காட்டும். பின்னாடி வர அந்த மணிமேகலை எல்லாம் காட்டும்போது, அந்த சமய கணக்கற்காதை, பட்டிமன்றமும் பாங்கறிந்து ஏறுமின் என்று சொல்லக்கூடிய எல்லாமே வந்து சமயம் சார்ந்து இயங்கக்கூடிய விழாவாக பின்னாடி மாறிவிட்டது.